தன்னுடைய பக்தனுக்காக பெருமாளை நேர்ல காட்சி கொடுத்த இடம் 108 திவ்ய தேசத்துல 63வது திவ்ய தேசம் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேரு தலசைன பெருமாள் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல மகாபலிபுரம்ல தாங்க இருக்கு. 2000 வருஷம் பழமையான இந்த கோயில் மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே தாங்க இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலுமே பஸ் விட்டு இறங்கின உடனே இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில 3 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். இந்த கோயில மதியத்துல சிறப்பு அன்னதானமே போடுறாங்க. இந்த கோயில அம்பாள் நீலமங்கை தாயார் அருள் பாலிக்கிறாங்க. நீங்க பெருமாள் பக்தரா இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தீராத கடவுள் பக்தியும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் ஒரு நாள் சீக்கிரமா நிறைவேறும். முன்னறிக்கை ரிஷி பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக கடலோரத்துக்கு புஷ்பங்களோட வராரு. கடலுக்கு நடுவுல பெருமாள் இருக்கிறதுனால தன்னுடைய கைகளால கடல் நீர் எல்லாமே வெளியில எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து பெருமாள் ஆழ்கடல்ல இருந்து ஆதிசேஷியை படுக்கி விட்டு இவரை பாக்குறதுக்கு நேரா இங்க வந்துடுறாரு. மனித ரூபத்துல பெருமாள் இங்க வராரு. இவர்கிட்ட ரொம்ப பசிக்குது, எனக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவருமே நான் பெருமாளை பாக்குற அந்த கடல் நீர் எல்லாமே வெளியில இறச்சிட்டு இருக்க முக்கியமான வேலையில இருக்குன்னு சொல்றாரு. பெருமாளுமே எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உடனே ஆகாரம் வேணும்னு சொல்றாரு. புண்டரீக ரிஷியுமே அவருக்காக ஆகாரம் எடுத்துட்டு வர போயிறாரு. அந்த சமயத்துல பெருமாள் மொத்த கடல் நீருமே இந்த பக்கத்தை இறச்சிடுறாரு. கடல் நீர் எல்லாமே இறச்சிட்டு தரையிலே படுத்துட்டு இருக்காரு. அந்த ரிஷி வந்து பார்க்கும்போது ரொம்ப களைப்பாயிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து ஆகாரம் எல்லாமே கொடுக்குறாரு. நீங்க கடல்ல இருக்க தண்ணி எல்லாமே எடுத்துருந்தீங்கன்னா ஆழ்கடல்ல பெருமாள் இருந்திருக்குமே, அவரை காணுமேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ரிஷி கிட்ட நான் தான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. அதனாலதான் இங்க இருக்க பெருமாளுக்கு தலசைன பெருமாள் என்ற பேருமே வந்திருக்கு. தன்னுடைய பக்தனுக்காக ஆதிசேஷியை படுக்கி விட்டு தரையில பெருமாள் இங்க காட்சி கொடுத்திருக்காரு. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த கோயிலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.